சென்னை ஐஐடியில் நடப்பாண்டில் படிக்க கோவை மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் 5 மாணாக்கர்கள் தேர்வாகியுள்ளனர். கல்வியை அனைவருக்கும் சாத்தியமாக்கிய தமிழ்நாடு அரசுக்கு பள்ளி மாணவிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். ஐஐடி என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு எட்டாக்கணியா? அப்படி இல்லை என உடைத்து காட்டியிருக்கிறார்கள் இந்த கோவை மாணவிகள். இந்தியாவில் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. கல்வி முறையை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த வகையில் தரமான உயர்கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் தேர்வாகி சாதனை படைத்துள்ளனர். இதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசிற்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். ரீசெண்டாக அனைவருக்கும் ஐஐடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க. நான் நியூஸில் பார்க்கும்போது ரொம்ப கிரேட்டான இனிஷியேட்டிவ் அப்படின்லாம் நினச்சேன். பட் அந்த இனிஷியேட்டிவ் எனக்கே யூஸ் ஆகுங்கிறது நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. முதல்ல நான் அந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணும்போது ஹெட் மாஸ்டர், டீச்சர்ஸ் எல்லாருமே கால் பண்ணி இல்லை உன்னால் முடியும், நீ பண்ணுறதை பண்ணு அப்படின்லாம் சொல்லி பண்ண வச்சாங்க. மேக்ஸிமம் என்னோடய எஃபர்ட்டை போட்டேன், எனக்கு பிளேஸ் கிடச்சிச்சு. நுழைவுத் தேர்வு பயிற்சி மையத்தில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி தேர்ச்சி பெற்று ஐஐடிக்குள் நுழையும் மாணவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் வசதி இல்லாத, வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மாணவர்கள் ஐஐடிக்குள் நுழைவதை பார்க்கும்போது அனைவருக்கும் ஐஐடி என்பது பொருள் உண்மையாகியுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நித்தியுடன் கோவை செய்தியாளர் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.